Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024 கான அஃபிஷியல் கவர்மெண்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ மறக்காம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். உங்களை மாதிரி நிறைய பேர் பிரயோஜனம் ஆக முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய சேனல்ல இந்த 12th இங்கிலீஷ்க்கு ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ப்ரோஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், போயமில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, அப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸு, அப்ரிசியேஷன்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, பேராகிராஃபு, அப்புறம் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இப்படி கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே எதெல்லாம் முக்கியமானது, இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு எதெல்லாம் அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ரோஸ் கொஸ்டின்ஸ், போயம் கொஸ்டின்ஸ், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் மட்டும் நீங்கள் தரோவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் 12th இங்கிலீஷில் 90 மார்க்குக்கு மேலே, அதாவது 100க்கு 90 மார்க்குக்கு மேலே உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ்னுடைய அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான். போன வருஷம் நடந்தது 2023 நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் இது மாதிரி நமக்கு கிட்ட நிறைய டிஸ்ட்ரிக்னுடைய டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பருடைய கலெக்ஷன் நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் போய் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கொஸ்டின் பார்த்தாலும் நீங்களே கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க, நாம் சொன்ன அந்த கொஸ்டின்ஸில் இருந்தால் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சே ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போமே. நாம் சொன்ன கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இப்போ பேராகிராஃப் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ரோஸ் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாவும் நைஸ் கப் ஆஃப் டீயும் படிச்சுக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே நைஸ் கப் ஆஃப் டீ கேட்டிருக்காங்க. அடுத்து போயமில் தி கேசல், ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், அவர் கேஷ்யூ நட் ட்ரீ, இது 3 படிக்க சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம சொன்னதுலேருந்து தான் வந்திருக்கு. அடுத்து சப்ளிமெண்டரி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பையும் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ், அது ரெண்டும் படிச்சு சொல்லியிருந்தேன். இங்கே லைஃப் ஆஃப் பை கேட்டிருக்காங்க. அப்போ 3 பேராகிராஃபும் நம்ம சொன்ன அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்க. ஒய் டஸ் த ஆத்தர் ரெஃபர் டு ஹிம்செல்ஃப் அஸ் பீயிங் இன் அ மைனாரிட்டி, நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் 35 வாட் வாஸ் த ப்ரொஃபவுண்ட் லெசன் த டாக்டர் பர்னார்ட் லேர்ன் ஃப்ரம் த பாய்ஸ், நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் வாட் டிட் ஹிலாரி ஃபைண்ட் இன் அ டைனி ஹாலோ, நம்ம சொன்ன கொஸ்டின் தான். 3மே நம்ம சொன்னதுலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். இந்த இஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஃபார்மேட் தான். நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இஆர்சி எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு, அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதுமானது. அப்புறம் கிராமர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன்ஸ் பாருங்கள். இதில் இந்த எல்லா அப்ரிசியேஷன்ஸுமே 6 அப்ரிசியேஷன்ஸுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 4மே அட்டன் பண்ணிடலாம். அப்போ 4 × 2 8 மார்க்ஸ் கண்டிப்பாக இதில் நாம் எடுத்துடலாம். அடுத்து நாம் ஒரு 1 மார்க் மெட்டீரியல் பற்றி சொல்லியிருந்தோம். நம்மக்கிட்ட ஒரு 1 மார்க் மெட்டீரியல் இருக்குது. அதை வாங்கி படிச்சிங்கனாவே கண்டிப்பாக 20 out of 20 எடுத்துடலான்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 20 1 மார்க் கொஸ்டின்ஸுமே அந்த 1 மார்க் மெட்டீரியலில் இருக்குது. இப்போ நம்ம அதில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நம்ம சொன்ன 6 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸுமே இதில் இருக்குது. அப்போ 6க்கு 6 எடுத்துடலாம். அந்த 1 மார்க் மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஃப் இயர்லியிலேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே 20 out of 20 1 மார்க் கொஸ்டினில் எடுக்க முடியும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மறக்காமல் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி அதை ஒரு ரெஃபரன்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.